நம்ம காலையிலேயே பார்த்துருப்போம். இந்த லீப்பா வேலி பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்த மீறி பாகிஸ்தான் தரப்புலருந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பார்டர் பகுதிகள்ல. இது வந்து பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காஷ்மீர். நம்ம மேப்ல பார்ப்போம், எந்த பகுதி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இங்க இருக்கிற டாட் 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 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டாட் 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 லைன்ஸ் இருக்கு இல்லையா? செகண்ட் டாட் 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 லைன்ஸ். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, அது வரைக்குமே ஜம்மு காஷ்மீர் நம்மளோட பகுதி தான். பட் அது பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது, இங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. இதான் லீப்பா வேலி. நான் தோராயமா மார்க் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கக்கூடிய எந்த பகுதியில வேணா தாக்குதல் நடந்திருக்கலாம். இது மலைப்பகுதி. ரொம்ப அதிகமான உயரத்துல இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள்ல இது போல சேட்டை பாகிஸ்தான் தரப்புலருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் தக்க பதிலடி குடுக்கணும். கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா உள்ள ஊடுருவி வர்றதுக்கான வேலைகள அதிக அளவுல செயல்படுவாங்க. இந்த மலைகள யூஸ் பண்ணி பின்னாடி வர்றதுக்கான வேலைகள் செய்வாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்க முடியுது நம்மளோட ராணுவ வீரர்கள். அட் த சேம் டைம் அப்படியே கொஞ்சம் கீழ வந்தோம் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம். இதையும் நான் தோராயமா தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபெரோஸ்பூர் பகுதி, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிஎஸ்எஃப் வீரர் பிஎன் சனு அப்படிங்கிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாம கிராஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க பார்டர. ஸோ அந்த டைம்ல பிஎஸ்எஃப் வீரர வந்து பார்த்தீங்கன்னா, கேப்சர் பண்ணியிருந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் தரப்புலருந்து. இந்த வீரர் வந்து பார்த்தீங்கன்னா, 182வது பெட்டாலியனை சேர்ந்த நபர். ஸோ உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் ஆப்பரேஷன்ஸ்க்கு கூப்பிட்டுருக்கோம். இது போல ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, ஒப்பந்தங்கள் இருக்கு. தெரியாம வீரர்கள் இங்கிருந்து அங்கேயும், அங்கிருந்து இங்கேயும் வர்றதும், போர் அல்லாத சமயங்கள்ல இது போல வீரர்கள் கிராஸ் ஆகி வந்துட்டாங்க, அவங்கள பிடிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள துன்புறுத்தக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட் பண்ணி திரும்பவும் நம்ம நாட்டு ராணுவத்துக்கிட்டயே குடுத்துறணும். ஸோ இது போல அக்ரீமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இத இந்த சமயத்துல பாகிஸ்தான் கடைபிடிப்பாங்களா? ஏன்னா, உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, பதட்டமான சிச்சுவேஷன்ல இருக்கு. அதுவும் இந்தியா, பாகிஸ்தான் போர் வெடிக்குமா? அப்படிங்கிற இந்த நிலைமையில, பாகிஸ்தான் எந்த அளவுக்கு இருக்காங்க? உண்மையாலுமே போர் வரணும்னு நினைக்கிறாங்களா? அது வேணும்னே செய்றாங்களா? இல்ல நம்ம வீரர்கள குடுத்துருவாங்களா? என்ன நடக்க போகுதுன்றத உலகமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன முடிவுகள் பாகிஸ்தான் எடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள பார்த்து பேசிட்டாங்க. இந்த பதிவ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வரக்கூடிய செய்திகள். பேசியிருந்திருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா, இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெல்கிராட் பகுதியில, மக்கள் வாழும் பகுதியில ட்ரோன் தாக்குதல் பண்ணி சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம அப்படியே ஒரு பதிவு பார்த்திருப்போம். அதாவது கார் வெடி விபத்து நடந்தது மாஸ்கோல அப்படிங்கம்போல. ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் இருக்கிறாரு. அந்த சமயத்துல ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கேப்பிட்டல் மாஸ்கோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ ஒப்லாஸ்ட்ல ஒரு ஜெனரல் ரஷ்யாவோட இந்த மிலிட்டரி ஆப்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஜெனரல வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல வச்சு ஐஇடி பிளாஸ்ட்ட வச்சு கொன்றுருக்காங்க. இது ஒரு மிக பெரும் அதிர்வலைகள ரஷ்யாக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன மாரியான பதிலடிகள் ரஷ்ய தரப்புலருந்து இருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த பேச்சுவார்த்தை சீர்குலைக்கிறதுக்காக, இது போல டீகாப்பிட்டேஷன் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, இதே போல தான் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி எட்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பில்டிங் வெளிய சுட்டுட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது பார்த்தோம். ரொமேனியாவை சேர்ந்த ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்குறோம். ஸோ அந்த வரிசையில இது போல ஒரு வெடி விபத்து நடந்திருக்கிறது மிக, மிக மோசமான ஒரு விஷயம். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, எல்லா வேலைகள்லயும் உக்ரைன் இறங்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் இறந்த ஜெனரலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட சீனியர் மிலிட்டரி ஆஃபீசர் யாரோஸ்லாவ் மொய்ஸ்கலிக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. இது கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வீரரும் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது மோசமான விஷயம். ஆனா இப்போ பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அ சுமூகமா போயிருக்கு. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல முன்னேறிக்கிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தையில அடுத்த கட்ட முன்னேற்றம் தெரியுதுன்னு விட்டாஃப் அவர்கள் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். இதையும் முக்கியமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா? விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்றத பார்த்துடலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோல சேர்ந்தே தீர்வோம் அப்படிங்கிறதுல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப தீர்மானமா இருக்காரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகள் குறிப்பா இந்த பிரான்ஸ், பிரிட்டனு இவங்கலாம் இருக்காங்க. அதுவும் நேட்டோட சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள். ஸோ இவங்கலாம் வந்து இணைஞ்சு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, "கலங்காதே கண்ணா, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு, விதிமுறைகள் இருக்கு. அதுபடி தான் செயல்படணும்." அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, உலக சட்டத்தின் அடிப்படையில, இந்த இன்டர்நேஷனல் சட்டம் அடிப்படையில பைடன் அவர்களோட அரசாங்கத்தில பீஸ் பிளான் கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அத மேற்கோள் காட்டுறார் திரும்பவும் ஜெலன்ஸ்கி அவர்கள். ட்ரம்ப் அவர்களோட அந்த எப்படி சொல்றது? அந்த ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் பண்றதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரை பண்றாரு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா, பைடன் அவர்களோட அரசாங்கத்த மேற்கோள் காமிச்சு, அதன் சாராம்சம் அடிப்படையில நீங்க பீஸ் டீல் நடத்துங்க அப்படிங்கிறது போல,
அழுத்தங்கள் அமெரிக்காவுக்கு வருது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வராங்க. இதுல விட்டாஃப் அவர்கள் என்ன போய் கன்ஸ்ட்ரக்டா பேசினாரு அப்படிங்கிறத கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்க 10 பாயிண்ட் பீஸ் ஃபார்ம் வச்சிருந்தாங்க. கடைசியில 3 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதையவே திருப்பி திருப்பி ஒரு மேற்கோள் காமிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா வரலாறை திரும்பி பேசிட்டு இருக்காங்க. அதாவது உக்ரைன்ற ஒரு நாடு உருவான காலத்துல இருந்தே உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நேட்டோல சேரணும்னு விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க? நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறதுல இருந்து வெளியே வந்தாங்க. ஒரு பிரச்சனை ஆரம்ப புள்ளிங்கிறது இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா டிசம்பர் 2017 வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஒரு சட்டம் போடுறாங்க. இதுக்கு மேல நம்ம நான் அலைன்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது போல. அப்புறம் 2017 வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நேட்டோ மெம்பர்ஷிப்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுக்கிறாங்க. 2017 நேட்டோ மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாங்கிறாங்க. 2019 EU மெம்பர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2022 நேட்டோல சேர்றதுக்கான மிக முக்கியமான முடிவுகள் ஃபாஸ்ட் ட்ராக்ல போகணும் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ ரஷ்யா ஃபாஸ்டா வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது பண்ணா 2014 இருந்து ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஸோ எல்லாமே சட்டம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்கள் நேட்டோல சேரணும்னு சட்டம் கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி பெட்ரோ போரோஷெங்கோ அவர்களோட காலகட்டத்தில் தான் நேட்டோல சேரணும் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. பார்லிமெண்ட்ல அதை நம்ம எப்படி பார்லிமெண்ட் வந்து ராடா. ஸோ ராடால வந்து அந்த சட்டத்தை ஏற்றதுனால தான் அதன் வழிப்படையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்மளால விட்டு தர முடியாது. அதன் அடிப்படையில் தான் போவோம். நாங்கள் நேட்டோல சேர்ந்தே தீர்வோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு. இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட அழுத்தங்கள் கொடுத்து அந்த டீலுக்கு ஒத்துக்க வச்சிருந்துக்கிறாங்க. அதாவது அவங்க நாட்டை அவங்க பாதுகாத்துக்கணும், அதனால அவங்க ராணுவம் வச்சுக்கிட்டுமே, அதுக்கு நீங்க எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டீமிலிட்டரைசேஷன் வேணும் அப்படின்னு ரஷ்யா கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாயிண்ட்டை ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா லாவ்ரோவ் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா அதுல சில மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, மெருகேற்ற வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதான் சொல்லிக்கிறாங்க. முழுமையா நோ அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் போல இவங்க சொல்ல பேசி தீர்த்துக்கலாம். சில பல பாயிண்ட்ஸ் இது போல அப்படிங்கிறது பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு இருந்து வராங்க. அந்த டீமிலிட்டரைசேஷன் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு ராணுவம் வச்சுக்கலாம் ஓகே, எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போகுமா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா உக்ரைன் தரப்புல ஒரு 2 லட்சம் பேர் வச்சுக்கலாம், ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு 2 லட்சம் பேர் வச்சுக்கலாம்னு சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கு ஒரு 5 லட்சம் பேராது வேணும் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல சொல்றாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரியான நெகோசியேஷன் ரஷ்யா கூட பண்ணலாம். லாவ்ரோவ் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. அது போல இருக்கலாம், நான் என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்றேன். பட் அது போல பேசலாம் அப்படிங்கிற அவங்க தரப்பு சொல்றாங்க. ஆனா முழுமையா முடியாது. எங்க நாட்டுல நீங்க என்ன பண்ணாலும் நாங்க தான் முடிவு எடுப்போம், நாங்க நேட்டோல சேர்ந்துக்குவோம், பகுதி இழந்ததா ஒத்துக்க மாட்டோம், ரஷ்யா பின்னாடி போயிருன்னு அவங்க ரிப்ரஷன் பே பண்ணி கேட்டிருந்தாளுங்க. ஸோ அதையவே தொடர்ந்து கேட்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இவங்க ஒத்துக்கிற மாதிரியான முடிவுலையே இல்லை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே, இவங்க இந்த அளவுக்கு தீர்மானமா இருக்கிறாங்களே, களத்துல போய் பார்த்தோம்னா கடந்த வாரத்துல மட்டுமே 6 செட்டில்மெண்ட்ஸ் வந்து இழந்திருக்கிறாங்கன்னு இவங்களோட தரப்புல இருந்தே ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. டீப் ஸ்டேட் மேப் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ்ல போய் பார்த்தோம்னாலே தெரியுது. அது கர்ஸ்க் பயில ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு செட்டில்மெண்ட்டை மீட் எடுத்தாங்க. ரஷ்ய தரப்பு வந்து பின்வாங்கினாங்க உக்ரைனை. அது கூட வந்து பாத்தீங்கன்னா டொனெஸ்க் பகுதியில இந்த பக்ரோஸ் பகுதி, மிர்னோகிராட் பகுதியெல்லாம் சில வில்லேஜஸ்ல இருந்து பிடிச்சாங்க. நம்ம கூட வந்து பார்த்தோம் தராசிபிகா, சுல்கா பல்கா இந்த போல பகுதிகள்லாம் நம்ம மேப் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல். ஸோ அது போல 6 செட்டில்மெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜஸ் கிட்ட ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிறாங்க. உக்ரைன் இழந்திருக்கிறாங்க. களத்துல ஒன்றும் பெருமளவுல உக்ரைனுக்கு முன்னேற்றம் அந்த மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா குப்பியான்ஸ்க் பகுதியோட காட்டு பகுதிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல வந்து முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலும் மேலும் பின்னடைவு தான். இந்த கர்கிவ் பகுதிகளில் மேலும் அதிகமான டவுன்ஸை இழக்க அது உக்ரைனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காது. அந்த டவுன் எல்லாம் அழிஞ்சிரும். மிக முக்கியமான பகுதி. இப்போ ஒச்சான்ஸ்க் பயில சண்டை நடக்காம மீட் எடுத்திருந்தாங்க, ஏதாவது பேசியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒச்சான்ஸ்க் பயில ஆஸ்பர்ட் ஃபேக்டரியில இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அதெல்லாம் இருந்திருக்கும். அதுல இருந்து வருமானம் சம்பாதிச்சிருக்கலாம். ஆல்ரெடி கடன்ல போயிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள்லாம் அடிபட்டுல இருக்கு. இப்ப அமெரிக்கா வெளியே போறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சூழ்நிலைகளுக்கு உக்ரைன் தள்ளப்படும், மேலும் இது இக்கட்டான சூழ்நிலைக்கு தான் போகணும். உக்ரைனோட கேபிட்டலோட கீவ் மேயர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார். இப்ப எல்லாரும் அவரை போய் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டாங்க. நீங்க எப்படி அதை சொல்லலாம், அந்த பகுதிகள் தான் விட்டுத்தான் ஆகணும், நீங்க எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களோட ஆதரவாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் கீவ் மேயர் இருப்பார் இல்லையா, ஸோ அவர் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லா பக்கத்துலையுமே மிக பெரும் பிரச்சனைகள் தான். பேச்சுவார்த்தையும் தோல்வி செய்யறதுக்காக ரஷ்யாவோட ஜெனரலையும் அடிச்சிருக்கிறாங்க.
ரஷ்யா இதுக்கு மேலேயும் பேச்சுவார்த்தைக்கு போவாங்களா? இல்ல மிக பெரும் தாக்குதல உக்ரைன் மேல முன்னெடுப்பாங்களா? என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.